வெண்டைக்காய் வச்சு சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக ஒயிட் ரைஸ்க்கு, ஜீரா ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு ஒரு செம்ம ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு வெண்டைக்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு வெறும் கடாயில் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். நான் எப்படி வெண்டைக்காவை சாட்டே பண்ணணும், மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் திருப்பிட்டே இருப்பேன். கரெக்டாக 10 மினிட்ஸில் நல்லா வெந்து ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டு அதையும் வதக்கிக்கிட்டு நல்லா சாட்டையானதுக்கப்புறம் இதில் மசாலா பொடி, மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் மட்டும் சேர்த்துக்கிறேன். பச்சை வாடை போனதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இந்த எல்லா ஸ்மெல்ஸும் போய் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வெண்டைக்காவை நல்லா வதக்கி வச்சுருக்கேன்ல அதையும் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் வளவளப்பு தன்மை போயிடும். ஒரு 7 to 10 மினிட்ஸில் வளவளப்பு மூடி வச்சு கிளறும்போது போயிடும். எண்ணெயே தேவையில்லை. இதையும் சேர்த்து நல்லா கிளறி ஒரு ஃபியூ மினிட்ஸில் இந்த ரெசிபி நல்லா சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆகிடும். ஸ்மெல்லெல்லாம் போய் டேஸ்ட்டாக அந்த மசாலாஸ் எல்லாம் வெண்டைக்காய்க்குள்ளே போய் ஒரு நல்ல சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா இதில் கெட்டி தயிரை ஆட் பண்ணி லைட்டாக சூடு வரும்போது கஸ்தூரி மேத்தியை சேர்த்து அப்படியே சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். அருமையான ஓக்ரா, கர்ட் ஓக்ரா ரெடி. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் இன்றைக்கி ஜீரா ரைஸோடு ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் சப்பாத்தி, ஜீரா ரைஸ், கீ ரைஸோடலாம் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.